ஒவ்வொரு மழைக்கும் தலைநகர் சென்னை தத்தளிக்கும் நிலையில் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வடகிழக்கு பருவமழை வர இருக்கிறது. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது மாநகராட்சி? தயார் நிலையில் இருக்கிறதா? வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி முழுவீச்சில் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று நாம் கடந்த காலங்களில் செய்தி சேகரிப்பு பணியில் ஈடுபட்ட பொழுது சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், மணலி, மாதாவரம், திருவொற்றியூர் இந்த பகுதிகளெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகளை இன்னும் வேகப்படுத்தி முழுமையாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதேபோன்று இது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் வேலைகள் குறித்தும் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியாவிடம் நாம் பல கேள்விகளை முன்வைத்திருந்தோம். அதற்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருவதாகவும், தற்பொழுது ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்ற இடத்தில் இணைப்பு பகுதிகளை மட்டும் இன்னும் முழுமையாக முடிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் இதற்கான பணிகளை முடிக்க இருப்பதற்கான வேலையும், அதேபோன்று 2 திட்டப்பகுதிகள் தென்சென்னை பகுதியில் கோவளம் பகுதியில் மழைநீர் வடிகால் இணைப்பதற்கான வேலைகளும், அதேபோன்று வடசென்னை பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மழைநீர் வடிகால் இணைப்பதற்கான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 15 மாநகராட்சி மண்டலங்களிலும் அதற்கான பணிகளை வேகப்படுத்தி இருப்பதாகவும், அதேபோன்று செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிப்பதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவும், ஒவ்வொரு மாநகராட்சி வார்டுகளிலும் 10 களப்பணி ஊழியர்கள் இதற்கான பணியில் இருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை 200 மாநகராட்சி வார்டு இருக்கிறது. இதில் ஒவ்வொரு வார்டுகளிலும் 10 பேர் வீதம் என மழைநீர் கண்காணிப்பும், மழைநீர் வடிகாலில் முறையாக மழைநீர் செல்வதற்கான பணிகளை கண்காணிப்பு செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை நகரில் 1033 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகளை முடிப்பதற்காக திட்டமிட்டதாகவும், தற்போது வரை 83% பணிகள் முடிக்கப்பட்டு இருப்பதாகவும், முழுமையான பணிகளை வேகப்படுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக சென்னை நகரில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஏற்கனவே தமிழக அரசு திருப்புகழ் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை தமிழக அரசுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரிந்துரைகளையும் சென்னை மாநகராட்சி ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், பரிந்துரைகளை ஏற்று வெள்ள பாதிப்புகள் தடுப்பதற்கான நடவடிக்கையும் கிட்டத்தட்ட 365 பரிந்துரைகளை திருப்புகழ் கமிட்டி சென்னை மாநகராட்சிக்கு அளித்திருக்கிறது. எனவே கால்வாய்களை முறையாக பராமரித்து தூர்வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்து சென்னை மாநகராட்சி அதற்கான பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும், அதே போன்று அனைத்து துறைகளும் 11 துறைகள் இருக்கிறது. அதாவது சென்னை மாநகராட்சி என்றால் சென்னை மாநகராட்சி, மின்சார வாரியம், குடிநீர் வாரியம், CMDA உள்ளிட்ட துறைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த துறைகள் எல்லாம் இணைத்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும், அடுத்த மாதம் தீவிரமாக அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை கடந்த காலங்களில் தற்போது சென்னையில் 2 வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த இடங்களில் 21 இடங்களில் மழைநீர் வெளியே செல்லுவதற்கு ஏற்ற சூழல் இல்லாத காரணத்தால் கடந்த காலங்களில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாகவும், அந்த 21 இடங்களிலும் கண்டறியப்பட்டு சென்னை மெட்ரோ நிர்வாகம் சார்பாக இந்த இடத்திலும் மழைநீர் முறையாக வெளியே செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும், இவை அனைத்தும் செப்டம்பர் மாதம் முடிப்பதற்கான நடவடிக்கையும், அதேபோன்று பொதுமக்களுக்கு நிவாரண முகாம்கள் உள்ளிட்ட இடங்களும் தேர்வு செய்து இதை அனைத்தையுமே முழுவீச்சில் அதற்கான பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.